நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனு கொண்டாடும் திமுகவினர், வெளிச்சம் பாய்ச்சிய மணிஷ் சிசோடியா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 17 மாதங்கள் சிறையில் இருந்த டெல்லி துணை முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்பாகத்தான் ஜாமீனில் வெளிவந்தார். அவருக்கு ஜாமீன் வழங்குகின்ற பொழுது நீதியரசர்கள் சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்கள் செந்தில் பாலாஜி வழக்குடன் அப்படியே ஒத்துப்போகுது. அதனால் நிச்சயமாக நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் அப்படின்னு திமுகவினர் கொண்டாட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருகிற 19ஆம் தேதி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து பதவியேற்கின்ற விழா இருக்கிறதாம். நாளைக்கு மட்டும் நம்முடைய அண்ணா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டால், நம்ம உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற அதே தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுவாராம் ஆளுநர். அதனால் நாளைக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்குகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் என்னென்ன கருத்து தெரிவித்தாங்க, அது செந்தில் பாலாஜிக்கு பொருந்துகிறதா, அதையெல்லாம் பொருத்தி பார்த்து விட்டு தான் மணிஷ் சிசோடியா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சிருக்கின்றார், நாங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம், எங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு திமுகவினர் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்களே. எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். முதல்ல மணிஷ் சிசோடியா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீனில் வெளிவந்துக்கிறாரு. அவருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாரத்துக்கு 2 முறை காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை அமலாக்கத்துறை அழைத்தாலும் இல்லை சிபிஐ அழைத்தாலும் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திச்சுட்டு வரணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி 1 லட்ச ரூபா கொடுங்க, தவறாக சொல்லிட்டேன், 10 லட்ச ரூபா ஜாமீன் தொகையாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, சாட்சி பக்கமே போகக்கூடாது. அப்படி சாட்சி பக்கம் போய் ஏதாவது எடாகுடம் பண்ணிங்கன்னா அப்போதே ஜாமீன் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் மணிஷ் சிசோடியா பொறுத்த வரைக்கும் கில்லாடி. அவர் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆஃபீஸுக்கும் போகக்கூடாது, இரண்டாவது சட்டப்பேரவைக்கும் போகக்கூடாது. தயவு செய்து அவர் வீட்டிலே இருக்கட்டும், இல்லை வெளியே வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏங்க, ஜாமீனில் வெளியே போயிருக்கிற மனுஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவங்க கட்சி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கும் ரெண்டாவது அவர் சட்டப்பேரவைக்கு போகிறதுக்கும் என்னங்க தடை இருக்க போகுது? அவர் சாட்சியை கலைக்க மாட்டார், அப்படி கலைச்சார்னா ஜாமீன் போயிடும், அவ்வளோதான். இந்த உத்தரவாதம் போதாதுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்போது மணிஷ் சிசோடியாவுடைய வழக்கில் இது மட்டும் கருத்து தெரிவிக்கவே இல்லை. முதலாவதாக அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மணிஷ் சிசோடியா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முடி செஞ்சுருக்கிறாரு, எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிக்காக மணிஷ் சிசோடியா அவர்கள் ஓடுகின்றாராம். அவரை மீண்டும் கீழமை நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவது அநீதியாகும், பரமபதம் விளையாடுவது போலாகும், அது கேலி கூத்தாகும். நீதிக்காக மனுஷன் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனை நீ போய் கீழமை நீதிமன்றத்திலே வாங்கிக்கம்பா ஜாமீன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் உச்ச நீதிமன்றம் தான் போயிருக்காரு ஜாமீனுக்கு. மணிஷ் சிசோடியாவுக்கு ஏப்பா கீழமை நீதிமன்றம் போத்தவளப்பா, நாங்களே ஜாமீன் வழங்குகிறோம் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் தான் திமுகவினருக்கும் இருக்கிறது. இரண்டாவது, ஒரு வழக்கை விரைவுபடுத்துங்க அப்படின்னு கேட்பது குற்றம் சுமத்தப்பட்டவருடைய உரிமை. ஆனால் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, ஒரு வழக்கை எதிர்கொள்கின்ற நபருடைய தனி மனித உரிமையை இவங்க பறிச்சிருக்கிறாங்க. பல தருணங்களில் வழக்கை நடத்தாமல் காலதாமதம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வழக்கை விரைவுபடுத்த சொல்வது என்பது உரிமை, அதுலேயும் புனிதமான உரிமை. அந்த உரிமை மணிஷ் சிசோடியாவுக்கு பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செந்தில் பாலாஜியை வச்சு பார்க்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4-5 முறை அமலாக்கத்துறையானது வாய்தா தான் வாங்கியிருக்க கண்டி விசாரணையை தொடங்கலை. மணிஷ் சிசோடியாவுக்கு சொன்ன கருத்து அப்படியே செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும் அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீண்ட நாள் சிறையில் இருக்கார் இல்லையா, அவர் நீண்ட நாள் சிறையில் இருந்தால் இயல்பாகவே ஜாமீன் கொடுக்கலாமா? அதற்கு ஏகப்பட்ட வழக்குகளை எடுத்துக்காட்டாக நீதியரசர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீண்ட நாள் சிறையில் இருப்பதனால சில கடுமையான விதிகளை கூட நாங்கள் திருத்துவோம்,
அதோட தளர்ச்சி பண்ணுவோம். அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர் நீண்ட நாள் சிறையில் இருந்தார்னு வச்சுங்களேன், அரசியலமைப்பு சட்டம் 21 மீறுவது போல ஆகும். அதனால் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறார் என்பதற்காக சில விதிகளை நாங்கள் தளர்த்தி அவருக்கு ஜாமீன் கொடுப்போம். அதோடு இல்லாமல் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாருன்னா அவருடைய தனி மனித உரிமையை பறிப்பது போலாகும். அது இல்லாமல் குற்றத்தின் தீவிரத்தின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அந்த குற்றத்தினுடைய தீவிரம் என்ன என்பதை விசாரிக்கும் போது தான் தெரியும், ஜாமீன் கேட்கின்ற போது எப்படி தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு மனோஜ் சிசோடியா வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அப்படியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒப்பிட்டு பாருங்களேன். இப்போ அமலாக்கத்துறை போயிட்டு ஏம்பா செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கின்ற குற்றம் ரொம்ப தீவிரமானது அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் சிசோடியாவுக்கு தீவிரமான குற்றமாக இருந்தால் கூட ஜாமீன் கொடுக்கலாம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜிக்கும் அப்படியே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீண்ட நாள் அவரும் சிறையில் தான் இருக்கிறாரு, 1 வருஷம் கடந்து. அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார். அவர் எங்கும் வெளிநாடு ஓடிவிட போக போகிறது கிடையாது. அதனால் அவரை சிறையில் வச்சு தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாரு, அப்புறம் எதற்காக நீங்கள் அவர்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை வாங்கியிருக்கிறீங்க, எதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறீங்க? மனோஜ் சிசோடியா வழக்கில் கீழமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றமும் சரி, டெல்லி ஹைகோர்ட்டும் சரி, தங்களுடைய பாதுகாப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசாரணை நீதிமன்றமும் சரி, டெல்லி ஹைகோர்ட்டும் சரி, ஒரு விஷயத்தை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தையா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜாமீன் என்பது தான் விதி, சிறை என்பது தான் விதிவிலக்கு. அதனால் இந்த மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? உச்சநீதிமன்றத்துக்கு மனோஜ் சிசோடியா அவர்கள் இந்த வழக்கை இழுத்தடிக்க வேண்டும், காலதாமதம் பண்ணணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் எப்போ பார்த்தாலும் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுகின்ற போது, அந்த மனு தள்ளுபடி ஆகின்ற போது உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போடுறாங்க. இதெல்லாம் வழக்கில் காலதாமதம் பண்ணுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை நீதிமன்றமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் சேஃபாக விளையாடுறாங்க. அதெல்லாம் ஒருபோதும் சரி ஜாமீன் கொடுக்காம வழக்கு முடிக்கிற வரைக்கும் அவரை சிறையில் வச்சிருக்க முடியாது. அது அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. நீங்கள் பல முறை ஜாமீன் கேட்கின்ற பொழுது ஜாமீன் கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாருக்கோ பயந்து கீழமை நீதிமன்றமும் சரி, விசாரணை நீதிமன்றமும் சரி, தங்களுக்கு எது பாதுகாப்போ அந்த முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அது பொருந்தாதுங்களா? ஜாமீன் என்பது தான் விதி, அதோட சிறை என்பது தான் விதிவிலக்கானது. அதை முதல்ல நீதியரசர்கள், கீழமை நீதிமன்றத்தில் கூடிய நீதியரசர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால நிச்சயமாக நாளைக்கு வருகின்ற விசாரணையில் இவை அத்தனையும் எடுத்து சொல்லுவோம், கண்டிப்பாக எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பானது சொல்லுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி வழக்கில் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்துவமான விஷயங்கள் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் மனோஜ் சிசோடியா வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களா என்பது பற்றி தெரியல. ஆனால் மனோஜ் சிசோடியா வழக்கில் நீதிமன்றமானது சில கேள்விகளை கேட்டது. ஏன்பா மனோஜ் சிசோடியா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாரு, அவர் மீது நீங்கள் என்ன குற்றச்சாட்டு பதிவு பண்ண போகிறீங்களா இல்லையா? இல்லை, அவர் குற்றம் பண்ணதுக்கான ஆதாரம் எங்கே? ஆதாரம் கொடுக்காம அவரை எத்தனை நாள் தான் உள்ளவே வச்சுங்கிறது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க. மனோஜ் சிசோடியா அவர்கள் பொறுத்த வரைக்கும் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஊழல் செஞ்சாரா செய்யவில்லையா, அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையா, இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையும் சரி, சிபிஐயும் சரி நீதிமன்றத்தில் கொடுக்கல. கேட்டு கேட்டு அசந்து போயிட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை பதினங்க, அவர் தான் ஆஜராகாமல் அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு விசாரணை நீதிமன்றத்துடைய நீதியரசர் தபாருங்க, அவர் நேரில் தானே ஆஜராக மாட்டார், உடல் கோளாறு காரணமாக காணொலி வாயிலாக ஆஜராகட்டும், நீங்கள் காணொலி வாயிலாக குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா பதிவு செய்யுங்க, அதுக்கான கருத்தை நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளித்தாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குது. எங்கெங்கே ஆதாரம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆதாரத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம்,
நீதிமன்றத்திடத்திலே வந்து நாங்கள் கேட்டு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி வழக்கில் குற்றச்சாட்டும் பதிவாகி போய்விட்டது. இரண்டாவது குற்றப்பத்திரிக்கையும் தாக்கலாகிவிட்டது. அதனால் செந்தில் பாலாஜி வழக்கு வேறு, மனோஜ் சிசோடியாவுடைய வழக்கு வேறு. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாளைக்கு ஜாமீன் சுத்தமாக கிடைக்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி போட்டாங்கப்பா. அதனால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரணை தான் நடக்குமே அன்றி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படின்றது அமலாக்கத்துறையினுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் ஒருத்தரை விசாரணை முடிகிற வரைக்கும் சிறையில் வச்சிருக்கலாமா? வச்சிருக்கக்கூடாது. தனி மனித உரிமையை பறிப்பது போலாகும். குற்றம் தீவிரமானதாக நீங்கள் கருதினால் கூட அவரை அதுக்காக விசாரணை முடிகிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்காமல் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சிசோடியா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்கி இருப்பதனால செந்தில் பாலாஜிக்கும் நாளைக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மனோஜ் சிசோடியா அவர்கள் ஏகப்பட்ட கண்டிஷன் அடிப்படையில் தான் வெளியே வந்திருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எப்பேற்பட்ட கண்டிஷனுடன் வெளியே விடுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு முறை செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துட்டார். அதற்கு பிறகு திமுக செந்தில் பாலாஜி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பில்லாத அளவுக்கு வழிகளை ஒட்டுமொத்தமாக அடைத்துவிடும். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக போகிறாரா? நாளைக்கு ஜாமீன் கிடைக்குமா? மனோஜ் சிசோடியா அவர்களுடைய ஜாமீன் வழக்கிலிருந்து நம்ம செந்தில் பாலாஜியுடைய வழக்குக்கு ஒளி பாய்ச்சிருக்கிறதா? ஸோ இந்த வாதங்கள் அப்படியே அங்கே வைக்க முடியுமா? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? யாராவது சட்டம் படித்தவர்கள் இருந்தாங்கன்னா இதுக்கான விளக்கத்தை சொன்னால் நல்லாயிருக்கும். நான் செய்தி வந்தது, அந்த செய்தியை படிச்சுட்டு அப்படியே தந்திருக்கிறேன். எனக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. 10ஆவதே சரியாக படிக்காதவன் வந்து சட்டத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும்? சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை நாள் நமக்கு ஒரு கண்டென்ட்டாக இருந்தார். இன்றைக்கி வெளியே வந்து மக்களுக்கான நல்லது செய்கிறாரா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்.